அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டுடே மினி விளாக் தாங்க நம்ம பார்க்குறோம். இதில என் தங்கச்சி தோட்டத்தில போட்ட போர் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா தண்ணி கிடைச்சிருக்கு. அ ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, முதல் படியா நமக்கு தேவையானது தண்ணீர் வசதிங்க. அது கிடைச்சதுன்னா மட்டும் தான் நம்ம விவசாயத்த அடுத்தபடியா நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியும். அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறனால ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆனா இது 2வது போர்ல தான் அவங்களுக்கு கிடைச்சது. இருந்தாலுமே தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அவங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம். ஓகே. இன்னைக்கு நாங்க ஒரு காதுகுத்து ஃபங்ஷனுக்கு தாங்க நாங்க கிளம்பிட்டோம். எங்க அண்ணன் ஃபேமிலியோட தான் நாங்க கிளம்புனோம். அண்ணாவோட பையன் 2 பேரும் வந்திருந்தாங்க. நாங்க எங்க வீட்லேருந்து நானும் அவரும் வந்து போயிருந்தோம். உடுமல்பேட்டையில தான் ஃபங்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. காதுகுத்து ஃபங்ஷன் தான். நாங்க வந்து போகையில காதுகுத்தெல்லாம் முடிஞ்சுது. மேல வந்து போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டுருந்தோம். நம்ம எந்த ஒரு ஃபங்ஷன்ல கலந்துக்கிறோம் அப்படின்னாலுமே, அங்க அலங்காரம் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்ல வந்து ரொம்பவுமே நம்மள கண்கவர வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்ட அலங்காரம். அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் அலங்காரம். இத வந்து நம்ம 2மே நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். ஃப்ரண்ட்ல தட்டங்கள் எல்லாம் இப்போலாம் ரொம்ப டிசைனா அலங்காரம் பண்ணி குடுக்குறதுக்குன்னு கூட தனியா வேலை செய்றவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட குடுத்து வேணா நம்ம அலங்காரம் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களே பண்ணாங்களா? இல்ல வெளியில குடுத்து பண்ணி வாங்குனாங்களான்னு தெரியல. ஆனா ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு கீழ வந்துட்டோம். சாப்பிடறக்கு வந்துட்டோங்க. இதில எல்லா ஐட்டமே டிஃபன் ஐட்டம் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்தது. ஸ்வீட்டுக்கு வந்து சோன் பப்படி வச்சிருந்தாங்க. சோன் பப்படியுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுகர் லெவல் கம்மியா இருந்தது அப்படிங்கிறனால எல்லாருமே சாப்பிடுற மாரி இருந்தது. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடுற மாரி இருந்தது. நெக்ஸ்ட் டே எங்க வீட்டுக்காரோட மாமாவும், அத்தையும் இருந்தாங்க. அவங்க கூடயும் பேசிட்டு சொந்தக்காரங்களையும் பார்த்தோம். அவங்க கூடயும் பேசிட்டு காஃபி வந்து போட்டு குடுத்தாங்க. காஃபி வந்து இப்போலாம் காஃபிக்கும் கூட மிஷின் வந்துருச்சா அப்படிங்கிற மாரி இருந்தது. மிஷின்ல தான் காஃபி எடுத்து குடுத்தாங்க. காஃபி ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ஃபில்டர் காஃபி. அதுவும் குடிச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில ஒரு நர்சரி வந்து பார்த்தோங்க. இந்த நர்சரி பெருசா இருந்தது. ஆனா அண்ணா தான் வீட்டுக்கு ஏதோ வாங்கணும், மர வகைகள் வாங்கணும்னு கேட்டாங்க. ஆனா அவங்க கேட்ட அந்த மர வகைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு சிலது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு சிலது இல்லைன்னாங்க. சரி வேற எங்கேயாவது எல்லாமே ஒண்ணா கிடைக்கிற பக்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். இதில ரெட் பலா, அப்புறம் மறுபடியும் ஏதோ பல வகைகள் எல்லாம் இருந்தது. சிவப்பு கொய்யா இருந்தது. அதெல்லாம் சரி இன்னொரு நாள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம். நம்ம பிரியா சரவணா யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவேங்க. கோல்டு ஜுவல்லரி விளாக்ஸும் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லர் பிரியா சேனலும் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில வந்து டெய்லரிங் கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, அந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.